என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆமென். நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் பலியான தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம் அவருக்காக வாழும்படி. எத்தனை நல்ல தேவன் பாருங்களேன். யோவான்ல ஒரு வார்த்தை வருகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஸோ நமக்கு கிருபையை கொடுப்பதற்காக அவர் பரிபூரணப்படுத்தப்பட்டார். எதிலே? உபத்திரவங்களினாலே அவர் பரிபூரணப்படுத்தப்பட்டாராம். அந்த சிலுவையில் என்ன நடந்தது? அவர் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழிக்கும்படி அவர் மரண தூளிலே போடப்பட்டார். அவருடைய ஆவி அங்கே கலங்கியது. அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அடைந்தது. அவருடைய சரீரமும் அங்கே நொறுக்கப்பட்டது. இதெல்லாம் ஏன் செய்தார்? நம்மை முற்றிலுமாய் விடுதலையாக்கும்படி தான் அதை செய்தார். அப்போ நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசாட்சி சுத்தமாக கழுவப்படுகிறது. எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நான் எல்லாவற்றிலும் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அந்த ஒரு மனசாட்சி நம்மளுடைய சுத்தமாகும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இன்றைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சிலுவையில் அவர் நமக்கு பாராட்டின அந்த இரக்கத்தை, கிருபையை, அந்த விலைக்கிரயத்தை நோக்கி பார்க்காததுனால தான் நமக்கு அந்த தைரியம் வரல, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அப்ப அந்த சரீரம் நொறுக்கப்பட்டதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது அதை நாம் தைரியமாக எதிர்த்து நிற்க முடியும். இதற்கான விலைக்கரையும் அன்றைக்கு சிலுவையில் அவர் கொடுத்து விட்டார். பிசாசே, உனக்கு என்னிடத்தில் அதிகாரம் கிடையாது, வெளியே போ என்று நாம் எதிர்த்து நிற்க முடியும். அது மாதிரிதான் எல்லா பிரச்சனைகளும். வறுமை, நம்மளுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நிர்வாணமாய் மரித்தார். நாம் குடும்ப உறவுகளோடு சமாதானமாய் இருக்கும்படி அவர் அனாதையாய் மரித்தார். இதையெல்லாம் நாம் ஆழமாய் யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு கொடுக்கிற வியாதி, வறுமை, பிரச்சனை எல்லாவற்றிற்கும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். இந்த பிரச்சனைகளுக்காக நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்க இந்த நிலைமையில இல்லை, எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். ஸோ நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்களுக்காக அந்த சிலுவையில் மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து போட்டிரு. அவன் கொடுக்குற வியாதி, வறுமை, பிரச்சனை எதுவும் எங்களுக்கு கிடையாது டாடி. இந்த நாட்களில் அதை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம் டாடி. உடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் முற்றிலுமாய் விடுதலையான வாழ்க்கை வாழும்படி நீர் சகலவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி அப்பா. We are praying in the name of Jesus. Amen. Amen. எதற்கும் கவலைப்படாதுங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அந்த சிலுவையை நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை அனுபவித்து சுதந்திரித்த இந்த நாளில் அவரை மகிமைப்படுத்த தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்.